என்ன கேட்குறீங்க? தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையிலும் நான் தொடர்ந்து பல்வேறு தொகுதிகளுக்கு சென்று வருகிறேன். தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம்தான் நாளை ஆட்சிக்கு வர முடியும். தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை மக்கள் இன்றைக்கு எழுச்சியாக வெளிப்படுத்தி வருகிறார்கள். தேர்தல் முடிவுகள் சிறப்பாக இருக்கும். தலைவர் விஜயோட கடல் சுற்றுப்பயணம் 3வது முறை ரத்து செய்யப்பட்டது. இல்லை, அது சில நேரங்களில் விதிமுறைகள் உங்களுக்கு இருக்கிறது. நான் கூட பெருமண்ணூரில் நிகழ்ச்சி நடத்துகிற போது 3:15 மணிக்கு தான் எனக்கு அனுமதி கொடுத்த மிட் நைட். அப்படி என்றால் அந்த அனுமதி பெறுவது என்பது கடினமாக இருக்கிறது. அதற்கு பிறகு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய இயலாத சூழ்நிலை இருக்கிறது. ரோட் ஷோ என்பது உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. அங்கே அவருக்கு முழு பாதுகாப்பு அளிப்பதற்கு பேரிகேட் போட முடிவதில்லை. இது போன்ற பல்வேறு இடர்பாடுகள் அவருக்கு இருக்கிறது. மற்றவர்களுக்கு அது போன்ற நிலைகள் இல்லை. 4-5 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு. இருக்க நிலையில பல மாவட்டத்தில் இன்னும் விஜய் போகல. இல்லை, சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரையிலும் அவருக்கு இருக்கிற இடர்பாடுகள் அனைத்தும் மக்களுக்கு தெரியும். மக்கள் ஒருமனதாகவே நினைக்கிறார்கள். அவரை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அரியணையை அமர்த்துவதுதான் நம்முடைய 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு வரலாறு படைக்க வேண்டும் என்பதுதான் எல்லா மக்களுடைய உணர்வு. ஆகவே அவருடைய சுற்றுப்பயணம் எவ்வளவு பகுதிக்கு சென்றிருக்கிறார் என்பதை கூட நாம் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவருக்கு இருக்கிற இடர்பாடுகள், அவருக்கு இருக்கிற இன்னல்கள், அவருக்கு இருக்கிற பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. ஆகவே ஒருமனதாக மக்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் விரும்புகிறார்கள். 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு இயற்கையால் கொடுக்கப்பட்டிருக்கிற நான் கொடையாக கருதுகிறேன். அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார். 234 தொகுதியில் வென்று காட்டுவார். ஒவ்வொரு முறை பிரச்சாரத்திலையும் விஜய் அவர்கள் மறக்காம சொல்றது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. ஆனால் திமுகவோட எந்த ஒரு பிரச்சாரத்தையும் எந்த ஒரு தலைவர்களும் சரி இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. இல்லை, பொதுவாக வந்து நான் என்ன சொல்றேன்னாங்க, நமக்கும் திமுக தான் போட்டி. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் திமுகவுக்கும் அண்ணா திமுக கூட்டு கொள்ளை. சுருக்கமாக சொல்ல போனால் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஹைவேஸ் மினிஸ்டர் வேலுக்கு மெடிக்கல் காலேஜ். இவங்க இப்போ ஆட்சியில் இருக்கிற போது எத்தனால் அந்தியூர் பக்கத்தில் சேக்கோ ஃபேக்ட்ரி எத்தனால். இது திமுக ஆட்சியில் நடக்குது. யார்? எடப்பாடி பழனிசாமி மைத்துனர். அப்படி என்றால் கூட்டு நடைபெறுகிறது, கூட்டுக்கொள்ளை நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இருவரும் தான் இருக்க வேண்டும் விரும்புகிறார்கள். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இதையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு நல்லாட்சி, தூய்மையான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற வேண்டும். மக்களாட்சி மலர்ந்திட வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலைவருடைய எண்ணம். அந்த எண்ணம் நிறைவேறுகிற காலம் 23ஆம் தேதி. அந்த தீர்ப்பு என்பது ஒரு வரலாறு படைக்கிற தீர்ப்பாக இருக்கும். இல்லை, அவருக்கு எப்படின்னா தோல்வி பயத்தில் குழம்பி போயிட்டார். அதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. சாக்கடை கிட்ட நின்றுட்டு கல்லை வீசணும்னா என்னாகுங்க? சாக்கடை தர நம்மையில் அடிக்கும். குப்பை கிட்ட போய் குப்பை மேட்டில் போய் நின்றுட்டு கிளறி விட்டோம் என்னாக்கு? அந்த நாற்றை எப்படி இருக்கு? இது மாதிரி தான் இருக்குது அவர் பேச்சு. என்ன ஆதாரம் இல்லை? எனக்கு ஆதாரத்தை எடுத்து விட்டோம்னா தாங்காது. நான் எப்போ வந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்போ வந்தாலும் தெரியும். அவர் எப்படிப்பட்டவன்னு தெரியும். தெரிஞ்சுட்டு என்கிட்ட கேள்வி கேட்குறது, அருள் கூர்ந்து உங்களை கேட்டுக்கிறது தான். எல்லாம் தெரிந்து ஒரு கேள்வியை போட்டு அதில் ஒரு டிவியில் ஓட்டணும்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. எல்லாம் நடந்தது முடிந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது. 79 என்னது, அதுக்கப்புறம் 89 யார் சீட்டு வாங்கி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் என்னது, 2009 அம்மா நீக்கினதுக்கு பிறகு எப்படி யார் கொண்டு வந்து சேர்த்துனாங்கிறதுல உங்களுக்கு தெரியும். நான் அதையெல்லாம் சொல்ல விரும்பலை. இல்லை, விரும்பலை. இல்லை, நீங்கள் இல்லை அப்படி இருக்கு. நான் அப்படி சொல்லி முத்துச்சாமி அங்கேருந்து மகிழ்ச்சியோடு இருக்கார். முத்துச்சாமி கூட பேசிட்டு தான் இருக்கார், மகிழ்ச்சியாக தான் இருக்கார். ஒன்று, என்னுடைய தொகுதியில் இருக்கிற 2 முறை யார் முனிசிபல் சேர்மன் யாருங்க? நம் பாரதியுடைய மனைவி. 2 முறை சேர்மன். 1 ரூபா செலவு பண்ணாது. யார் உருவாக்குனா? 3 சேர்மன் நம்முடைய தொகுதியில். யார் உருவாக்குனா? இவரோட போயிருக்காங்க பிரசிடென்ட் 3 பேர். இப்போ யார் உருவாக்குனா? இவரோட போயிருக்க நகர செயலர் யார் உருவாக்குனா? நான் தான் நகர செயலர் போட்டு அவர் தான் கொண்டு வந்து 13 பேருக்கு கண்டிப்பாக சேர்மன் ஆக முடியல. இதுதான் நிலை.
ஆகவே தான் என்னுடைய நிலையை வெளிப்படுத்துகிறேன். இவரை போலலாம் நான் வந்து எல்லாரும் ஏமாற்ற மாட்டேன். யார் 20 கோடி வச்சிருக்கான்னு கொண்டு வர சொன்னார், கடைசியில் ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுத்தாரு. இது போன்ற ஏமாற்றத்தை செய்கிற அரசியல்வாதி நானல்ல, காலம் அதற்கு பதில் சொல்லும். இது போல ஏதாவது ரகசியங்கள் ஏதாவது இருக்கா? நிறைய ரகசியம் இருக்கு, சொல்ல முடியாது. அம்பத்தூர் resort இல்ல, ரகசியம், அது பரம ரகசியம், வெளியே சொல்ல முடியாது. சிதம்பர ரகசியம் இல்ல கேளுங்க. இவர் எங்க ஓரம் கட்டினார், அவர் வந்தாங்க. அம்மா எப்படி வச்சிருந்தா எனக்கு தெரியும். நீங்க பார்த்துருக்கீங்க, 10 கேம்பெயின் நான் போனேன். அது சில காரணங்கள், இவங்க தான் 2009 நீக்கி விட்டாங்களா, அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறது? நீக்கி விட்டதுக்கப்புறம் நான் தான் கூட்டிகிட்டு போய் அம்மாட்ட சொல்லி வாரியம் போட சொல்லி செஞ்சதே நான். அது தமிழ்நாட்டுக்கே தெரியும். இவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்காண்டு கேட்ட சொல்லுவாங்க. என்னைக்கெல்லாம் ஒரு பதவி கொடுத்தான்னு சொல்லுது தவறு. நான் வந்து முன்மொழின்னு சொன்னாலும் இவர் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? நான் கேட்குறேன். ஒரே கேள்வி தான் உங்களுக்கு. நாங்கள் எல்லாரும் என்னோட 64 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. நாங்கள் முன்மொழின்னா இவர் எப்படி முதலமைச்சர் ஆகிருக்க முடியும்? எனக்கு பதவி கொடுத்தான்னு சொல்லுது. அதான் சொன்ன பாருங்க, தோல்வி பயத்தால் குழம்பி போயிருக்கிறார், என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கார். இதுதான் நிலை.